வெற்றிகரமாக ஐநா சபை கிளைக்கப்பட்டது அப்படின்னோடனே ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு போயிடக்கூடாது. ஓ 2050 அப்படின்னு கார்ட்டூனா அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டுமே கிடையாது. அதுக்கு ஈக்குவலான சிக்னலை காட்டியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டா, அப்படியும் எடுத்துக்கலாம். அதே சமயம் பணம் இருந்தா டாக்டர் பட்டம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கே பணக்காரனா இருந்தா ஐநா சபையில ஒரு சில விஷயங்களை நிரந்தரமா வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கொண்டு போயிருக்காரு. அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு இருக்காரு. ஏப்பா இதுக்கும் உனக்கும் ரொம்ப தூரமாச்சு, அது நார்த்னா நீ சவுத் ஆச்சு அப்படின்னு கேட்டா கோவப்படுவார். அதனால அவர்கிட்ட போய் நம்ம கேட்கல. அவரோட திட்டம் அப்படிங்கிறது காசாவை சரி பண்றதுக்கு இப்படி ஒரு அமைப்பு. ஐநாவுக்கு கீழன்ட்டாங்க, ஐநாவுக்கு மாற்றாடா அப்படின்னு கேட்டா சிரிக்கிறாங்க. ஐயோ மனசுக்குள்ள இருக்காட்டுக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில பேர் ஐநாக்கு கீழே இல்லடா அந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் ஐநாவுக்கே இதான் மாற்றம் அப்படிங்கிறார்கள். ஏதோ ஒண்ணு ட்ரம்ப் கொண்டு வந்தா உருப்பட போறதில்ல. ஆனா அந்த உருப்பட போறதில்லைங்கிறத தாண்டி ஒரு பெரும் புயல உலகம் சந்திக்க வேண்டியது வரும். அப்படிதான் சந்திச்சிருச்சு. காரணம் ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டு 60 நாடுகளுக்கு மட்டும் கடிதம். இது அமெரிக்காவோட வம்பு பிடிச்ச வேலை. ஒட்டுமொத்த பயனையும் கேட்க மாட்டான். 60 பேரை சேர்ப்பான். இல்ல ட்ரம்ப்பை பொறுத்தவரை நண்பன் எதிரி அம்புட்டு பேருக்கும் லெட்டர் எழுது அப்படிம்பாரு. எழுதுறது ட்ரம்ப் அப்படிங்கிறனாலே கீழே வந்து கண்டிஷன் அப்ளைக்கு பதிலா பெரிய அளவுல டாலரை கொண்டு போய் கொட்டுற மாதிரி என்னத்தையாச்சும் எழுதி வச்சிருப்பார். அப்படிதான் இதுல மெம்பர் ஆகுறதுக்கு 1 பில்லியன் தரணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. 1 பில்லியன் தள்ளி இதுல மெம்பர் ஆனது யாரு அப்படின்னு கேட்டா அவரு, அவரோட சகாக்கள், வீணா போன பிரிட்டனோட முன்னாள் பிஎம். அந்த மனுஷன் இல்ல இல்ல நான் அதெல்லாம் சேர்றேன்னு இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு டோனி பிளேயர் சொல்லிக்கிட்டு திரியிறாரு. ஆனா அவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டும். அவர் இங்க ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. ஹீரோக்கு பின்னாடி உள்ள காமெடியன். அதனால அது அப்படியே கிடக்கட்டும். சரி என்னதான்ப்பா பண்ண போறீங்க அப்படின்னா, காசால அமைதிய கொண்டு வரப்போறோம். மறு கட்டமைப்ப கொண்டு வரப்போறோம். அதுக்கு முன்ன நீங்க அடிச்சு உடைக்காம இருக்கணும்டா. டேய்! நீங்க போய் அங்க உள்ளவன்லாம் வெளியேறு அப்படின்னா, அவன் வெளியேற போறது கிடையாது. சரி ஒரு பேச்சுக்கு வெளியேறுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு இடத்த இஸ்ரேலுக்கு குடுன்னு நிப்பீங்க. அதுக்கு அவன் ஒத்துக்க போறது கிடையாது. சரி அதையும் ஒத்துக்கிட்டான்னே வச்சுக்குவோம். அந்த கொஞ்சூண்டு இடத்துல இருந்து மீதி இடத்துல உள்ளவனை ஓடி போம்பீங்க. அதுக்கும் அவன் ஒத்துக்கிட்டான்னு வைப்போம். மீதி இடத்துல நிம்மதியா உட்காந்துட்டு சுத்தி உள்ள நாடுகளை இன்னமும் பெரும் இடைஞ்சல் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஊருக்கு போற வழியாயா? சத்தியமா எவனும் ஒத்துக்க போறதே கிடையாது. இருந்தாலும் இப்படி ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு என்ன பண்ணும்? காசால அமைதிய கொண்டு வரும். காசால அமைதிய கொண்டு வரும் அப்படின்னாலே ஒரு முடியாத காரியம். காரணம் என்ன? வரலாறு அப்படி. 3ஆம் நூற்றாண்டுல பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. இன்னைக்கு வரை அடிச்சுக்கிறாங்க. என்ன ஒண்ணு பிளேயருக்கா மாறிக்குவார்கள். அவ்வளவுதான். வரலாற்றுல மிகப்பெரிய போர்கள் அப்படின்னு நிறைய சொல்வார்கள். அவங்கவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவார்கள். வரலாற்றை சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஏகப்பட்ட போர் உண்மையிலேயே நடந்திருக்கும். அதுல இந்த சிலுவை யுத்தம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த யுத்தம்லாம் எதுக்கு நடந்துச்சு? இந்த பகுதிகளை மையமா வச்சு தானே. வசதியா அதெல்லாம் இப்ப மறைச்சிருவாங்க, மறந்துருவாங்க. இப்ப உள்ள பிரச்சனையை மட்டும் தட்டி கிளப்புவார்கள். கிளப்பி தொலையட்டும். நமக்கு என்ன வந்துருச்சு? இப்ப 1 பில்லியன் கொடுத்து உள்ள போறதா அப்படின்னு கேட்டா தெரியல. சரி இந்த அமைப்பு என்னதான் பண்ணும்? இந்த அமைப்பு ட்ரம்ப்போட அதிகாரத்தை வலுப்படுத்தும். ஊர் பூரா ரவுடித்தனத்தை இவர் பேர்லயே பண்றதுக்கு ஆசைப்படுறாரு. அதாவது நம்ம எல்லாம் அண்ணன் அமெரிக்கா அண்ணன் அமெரிக்கான்னு சொல்றோமாமா. இனிமே ட்ரம்ப் அமெரிக்கான்னு சொல்லு, இல்ல அண்ணன் ட்ரம்ப்னு சொல்லு. எதுக்கு அமெரிக்காவை பின்னாடியே இழுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானா நினைக்கிறேன், யாரும் சொல்லல. தப்பா கூட இருக்கலாம். காரணம் அவர் நினைக்கிறது அவர் வீட்டுக்காரமாக்கே தெரியாது. ஆனா இந்த அமைப்பு வருங்காலங்கள்ல ஐநாவே தூக்கி சாப்பிடும் அப்படின்னு பேசப்படுது. ஐநாவை ஏற்கனவே அமெரிக்கா தூக்கி சாப்பிட்டுருச்சு. அமெரிக்கா அமெரிக்கா பேர்ல வெளியிட நிறைய விஷயங்களை விரும்ப மாட்டார். பெரிய மனுஷன் அப்படித்தானே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஐநா பேர்ல வெளியிடுவாங்க. இதுக்கு ஊரு ஒத்துக்கணும், உலகம் ஒத்துக்கணும் அப்படின்னா ஊரு ஒத்துக்க தேவையில்ல, உலகமும் ஒத்துக்க தேவையில்ல. ஒத்தால் ஊருக்குள்ள உள்ள ஒரு 4 பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டா போதும். உதாரணத்துக்கு பழைய படத்துல எல்லாம் யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணும். யூனியன் லீடரை மட்டும் கைக்குள்ள போடு. அவனுக்கு பின்னாடி உள்ள 5 அடியாட்களுக்கு தூக்கி போடு காசை. ஸ்ட்ரைக் வாபஸ்னு அறிவிப்பு வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கூடவே ஒரு நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4, 5 பேரை போடு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவை சேர்த்துக்காத. கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பிரிக்கால ஏன்னா ஒரு கண்டத்துல இருந்து ஒருத்தனுக்கு கொடுங்கடா அப்படின்னு ஒரு 4 பேர் கேட்பாங்க. அப்புறம் அந்த போஸ்டிங்க்கு இன்னும் ஒரு 4 பேர் கேட்பாங்க. ஆனா இந்த அமைப்பு எதுக்காக இருக்கு? இந்த அமைப்பு இவனுங்களோட ரவுடித்தனத்தை பினாமி பேர்ல நடத்துறதுக்காக இருக்கு.
ஆனா இந்த அமைப்புல சேர்ந்தாதான் நம்மளால வாழ முடியும். இந்த அமைப்புல சேர்ந்தாதான் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியும். நம்ம வளர்ந்துட்டோம்னு ஊரு நம்பணும்னா, இந்த அமைப்புல தலைவன் போஸ்ட்ல நிக்கணுங்கிற மாரி, எல்லார் மைண்டையும் மாத்தி விட்டுருங்கிற மாரி, ஜோரா கச்சேரி ஆரம்பிச்சு பிச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு. இப்ப அதுலயும் ஒரு யூ டர்ன் போடுறாய்ங்க. இது உலகத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தப் போதோ? ட்ரம்போட இந்த பிளான் அவருக்கு கை குடுக்கும். எவனுக்கும் கை குடுக்காது. ஆனா எவன வச்சு செய்யப் போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.